அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க போகலாம். முதல் கேள்வி, சரியான இணை கண்டறி. குடியரசுத் தலைவர் பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஜாகிர் ஹுசேன், ஃபக்ருதீன் அலி அகமத், சஞ்சீவ் ரெட்டி. 1961, 66, 74, 77. சரியான இணை கேட்டிருக்காங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் 61 தேர்ந்தெடுக்கப்பட்டாரானா தப்பு. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1962. ஜாகிர் ஹுசேன் 1966 தேர்ந்தெடுக்கப்பட்டாரானா அதுவும் தப்பு. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது 1967. அப்போ இரண்டுமே தப்பு. ஃபக்ருதீன் அலி அகமத் 1974 தேர்ந்தெடுக்கப்பட்டாரானா சரிதான். சஞ்சீவ் ரெட்டி 1977 தேர்ந்தெடுக்கப்பட்டாரானா இதுவும் சரிதான். ஓகேங்களா? அப்போ 3, 4 சரியானது. 3, 4 சரியானது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவர் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர். அதே போல் இரண்டாவது குடியரசுத் தலைவர். இவர் இரண்டாவது குடியரசுத் தலைவராக பதவி வகித்திருக்காரு. நம்ம எல்லோருமே துணை குடியரசுத் தலைவர் தான் தெரியும். டாக்டர் ராதாகிருஷ்ணனா துணை குடியரசுத் தலைவர் தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்காரு. இரண்டாவது குடியரசுத் தலைவர் 1962 1967 வரை பதவி வகித்திருக்காரு. இவருடைய பிறந்த நாளை தான் நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அதே போல் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் பதவி வகித்த காலகட்டம் 1967 1969. இவர் பதவியில் இருக்கும்போதே இறந்திருக்கார். ஃபக்ருதீன் அலி அகமத் இவர் 5வது குடியரசுத் தலைவர். இவர் 5வது குடியரசுத் தலைவர். நீலம் சஞ்சீவ் ரெட்டி 6வது குடியரசுத் தலைவர். போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. குடியரசுத் தலைவர் பெயர். எத்தனாவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றார்? ஃபக்ருதீன் அலி முகமது, வி கிரி, ஜாகிர் ஹுசேன், நீலம் சஞ்சீவ் ரெட்டி. ஃபக்ருதீன் அலி முகமது எத்தனாவது குடியரசுத் தலைவர்? ஃபக்ருதீன் அலி முகமது 5வது குடியரசுத் தலைவர். வி கிரி 4வது குடியரசுத் தலைவர். ஜாகிர் ஹுசேன் 3வது குடியரசுத் தலைவர். நீலம் சஞ்சீவ் ரெட்டி 6வது குடியரசுத் தலைவர். இப்போது ஆன்சர் சி 3142. 3142. இந்த வி கிரி இருக்கார்ல, இந்தியாவின் முதல் தற்காலிக குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர். இந்த வி கிரி என்பவர் இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக பணியாற்றிய முதல் நபர் இவர் தான். அடுத்த கேள்வி போகலாம். இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஜனாதிபதி பேரளவின் அரசின் தலைவர் ஆவார். இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்திய ஜனாதிபதி பேரளவில் அரசின் தலைவர். இதில் கூற்று 2 மட்டும்தான் சரி. கூற்று 2 மட்டும்தான் சரி. 1 தவறு. நேர்முக தேர்தல் அல்ல, மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். மக்களவை, மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அனைத்து மாநில சட்டமன்ற மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த குடியரசுத் தேர்தலில் வாக்களிப்பார்கள். மறைமுக தேர்தல் மூலம் ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் தேர்தல் ரகசியமாக நடைபெறும். ஆர்டிகல் 52 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்பதை ஆர்டிகல் 52 சொல்லும். பெயரளவுக்கான தலைவர் தான் இந்த குடியரசுத் தலைவர். அடுத்த கேள்வி, துணை ஜனாதிபதி மேலவையின் உறுப்பினர் ஆவதற்கு தகுதி உடையவர். சரிதான். ஓகேங்களா? மேலவையின் உறுப்பினர் ஆவதற்கு தகுதி உடையவர் தான் துணை ஜனாதிபதி. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதி உடையவர். அரசியலமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் சலுகைகளை பெறுகிறார். இது சரியான தப்பு. ஓகேங்களா? அவர் மாநிலங்களவை தலைவர் என்ற முறையில் தான்
அவருக்கான சம்பளமும் சலுகையும் வழங்கப்படும். மாநிலங்களவை தலைவர் இதன் அடிப்படையில் தான் வழங்கப்படும். அப்போது 2 தப்பு, 2 தவறு. ஜனாதிபதியால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது. ஜனாதிபதியால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது. இது சரிதான். ஓகேங்களா? அதே போல் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்வது யாருன்னா நாடாளுமன்றம் தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்யும். குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் அவசர கால நிதி இருக்கிறது. இது சரியானா? இதுவும் சரிதான். ஓகேங்களா? இப்போ தவறானது என்பது பி மட்டும்தான் தவறானது. அடுத்த கேள்வி, சேர்மன் ஆஃப் த ராஜ்சபா மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார்? குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுறார். ஆர்டிகல் 64 படி நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் தனியாக எந்த பதவியும் வகிக்காமல் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராக பொறுப்பு வகிக்கிறார். இந்த துணை குடியரசுத் தலைவர் முறையை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கிறோன்னா அமெரிக்காவை பின்பற்றி தான் எடுத்திருக்கோம். இவரும் மறைமுக தேர்தல் மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதே போல் இவருடைய பதவிக்காலம் என்பது 5 ஆண்டுகள். தான். அடுத்து, கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அன்னபோஸ்ட். நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். 1977 நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் நீலம் சஞ்சீவ் ரெட்டி எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்படுகிறது. அதனால் இவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நீலம் சஞ்சீவ் ரெட்டி இவர் குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன் மக்களவையின் சபாநாயகராக பணியாற்றியிருக்கார். 64 வயதில் குடியரசுத் தலைவர், இளம் வயது குடியரசுத் தலைவர்னு சொல்கிறாங்க. அப்போதைய இளம் வயது குடியரசுத் தலைவர். அதே போல் ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராகவும் பணியாற்றியிருக்கார். இவர் பணியாற்றியிருக்கார். அடுத்து, பிழையான கூற்றினை தேர்வு செய்க. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர். பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையது. ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது, ஆனால் பெயர் அளவிலானது. பிழையான கூற்று கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவரா? தப்பு. அவர் அரசின் தலைவர். குடியரசுத் தலைவர் என்பவர் அரசின் தலைவர். பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர். இது சரி. விகிதாச்சார முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையதா? இப்போ தான் சொன்னேன். தப்பு. குடியரசுத் தேர்தலுடன் தொடர்புடையது. ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது, ஆனால் அது பெயர் அளவிலானது. இது சரி. ஓகேங்களா? அப்போது 1 தப்பு, 3 தப்பு. 1, 3. அடுத்த கேள்வி, காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர்களை அவங்களுடைய ஆட்சி செய்த காலத்தின்படி காலவரிசைப்படுத்துக. KR நாராயணன், அப்துல் கலாம், சங்கர் தயாள் சர்மா, வெங்கட்ராமன். இவங்களுடைய காலம் தெரியணும். இவங்க பதவியேற்ற இயர். KR நாராயணன் இவர் எப்போ பதவியேற்றார்? 1997 2002 வரை இவருடைய பதவி காலமாக இருந்திருக்கு. APJ அப்துல் கலாம் ஐயா 2002 2007. KR நாராயணன் சங்கர் தயாள் சர்மா 1992 1997 வரை. வெங்கட்ராமன் 1987 1992 வரை. இதுக்கான ஆன்சர் என்ன? முதல்ல யார் வருவாங்க? வெங்கட்ராமன். அடுத்து சங்கர் தயாள் சர்மா, KR நாராயணன், APJ அப்துல் கலாம் ஐயா. அப்போது ஆன்சர் சி.
4312 4312. இந்த வெங்கட்ராமன் என்பவர் தமிழகத்தை சேர்ந்தவர். KN நாராயணன் இருக்கார்ல, இவர் தான் இந்தியாவின் முதல் தலித் குடியரசுத் தலைவர், தலித் சமூகத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவர். நம்ம APJ அப்துல் கலாம் ஐயா 11வது குடியரசுத் தலைவர். அவருடைய ஆட்சி காலம் ரொம்ப முக்கியம். 2002லிருந்து 2007 வரை, 2007 வரை தானே, 2007 வரை இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர். இவர் ஒரு சயின்டிஸ்ட். அடுத்த கேள்வி போகலாம். கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும், தவறான கூற்றுகளை கண்டறிக. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார். இது சரிதான். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார். அவர் 2 பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம், விவாதிக்கலாம், பங்கெடுக்கலாம். தப்பு. பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்களின் போலவே முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவருக்கு அவசர சட்டங்கள் இயற்ற முடியாது. அவசர சட்டங்கள் இயற்ற முடியும். இதுவும் தப்பு. பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் அமர்வில் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற முடியாது. இது சரி. ஓகேங்களா? அமர்வில் இல்லாத பொழுது. அப்போது பியும் சியும் தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பியும் சியும் தப்பு. ஆர்டிக்கல் 79 என்ன சொல்லுதுன்னா, இந்திய பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை ஆகிய 3ஐயும் உள்ளடக்கியதாகும். பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை இவை 3ஐயும் உள்ளடக்கியது தான் பாராளுமன்றம் என்று ஆர்டிக்கல் 79 சொல்லுது. அதனால் குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார். இது சரி. பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்களைப் போல முயற்சி வீச்சில் குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற முடியும். ஆனால் இங்கே முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அவரால் அவசர சட்டங்களை இயற்ற முடியும். தவறான கூற்று கேட்டிருக்காங்க. பியும் சியும் தவறு. அடுத்து தவறான கூற்றினை காட்டுக. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். இந்திய குடிமகளாக இருத்தல் வேண்டும். 40 வயது பூர்த்தி அடைந்திருத்தல் வேண்டும். நடுவண் அரசிலோ, மாநில அரசிலோ, உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். சரி. 40 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இது தப்பு. அப்போது தவறானது ஆன்சர் ஆப்ஷன் பி. 35 வயது இருந்தாலே போதும். 35 வயது இருந்தாலே போதும். அவசர சட்டம் சொன்னல, ஆர்டிக்கல் 123. இந்த அவசர சட்டம் சொன்னல, ஆர்டிக்கல் 123 படி அவரால் அவசர சட்டத்தை ஏற்ற முடியும். சரி, நம்ம இந்த கேள்விக்கு வந்துட்டோமா? 35 வயது பூர்த்தி அடைந்திருந்தாலே போதும். இதுதான் தப்பு. ஓகேங்களா? தவறானது ஆன்சர் ஆப்ஷன் பி. அதே போல் 5 வேட்பாளர்கள் முன்மொழிய வேண்டும். 5 வேட்பாளர்கள் வழிமொழிய வேண்டும். வேட்பாளர்கள் சொல்கிற உறுப்பினர்கள் 5 உறுப்பினர்கள் அந்த வேட்பாளரை முன்மொழிய வேண்டும். அதே போல் 50 உறுப்பினர்கள் அந்த வேட்பாளர்களை வழிமொழிய வேண்டும். வைப்பு தொகையாக ரிசர்வ் பேங்க்கில் 15,000 வைப்பு தொகையாக வைத்திருக்க வேண்டும். 6இல் 1 பங்கு வாக்குகளை பெறவில்லை என்றால் அந்த வைப்பு தொகை அந்த வேட்பாளருக்கு திருப்பி தரப்படாது. அடுத்த கேள்வி. இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர். இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் இந்திய குடியரசுத் தலைவர். நம்மளுக்கு ஆன்சர் தெரியறதுனால கேள்வியை நல்லா பார்க்கணும். இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் இந்திய குடியரசுத் தலைவர். அடுத்த கேள்வி. ஆண்டு நிதி அறிக்கை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார்? ஆண்டு நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார்? ஆண்டு நிதி அறிக்கையை நிதி மந்திரி தான் அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் ஒப்புதல் அளிப்பது குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருடன் ஒப்புதல் பெறப்பட்டு தான் ஆண்டு நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர்
பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் ஒப்புதல் அளிப்பது யாருன்னு தெரியணும், குடியரசுத் தலைவர். ஆண்டு நிதி அறிக்கையை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 112 ஆண்டு நிதிநிலை அறிக்கையை பற்றி பேசுது. அடுத்த கேள்வி, மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது யார்? மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது குடியரசுத் தலைவர் மட்டும் நியமிக்கலாம், குடியரசுத் தலைவர். அடுத்து, இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடக்கியிருப்பது பாக்கெட் தடுப்பாணை, பாக்கெட் வீட்டோ, அதாவது வீட்டோ பவர் பற்றி சொல்கிறாங்க. வீட்டோ பவர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 111 வீட்டோ பவர் பற்றி சொல்லுது. இந்திய குடியரசுத் தலைவருக்கான வீட்டோ பவர் பாருங்கள். பாக்கெட் வீட்டோ முழுமையான தடுப்பாணை, அப்சல்யூட்டிவ் வீட்டோ இடைநீக்க தடுப்பாணை, சஸ்பென்ஸ் வீட்டோ தகுதி வாய்ந்த தடுப்பாணை, குவாலிஃபைடு வீட்டோ. இதில் இந்திய குடியரசுத் தலைவருக்கான வீட்டோ பவர் கேட்குறாங்க. பாக்கெட் தடுப்பாணை, முழுமையான தடுப்பாணை, இடைநீக்க தடுப்பாணை, இது மூன்றுமே இந்திய குடியரசுத் தலைவருக்கானது. தகுதி வாய்ந்த தடுப்பாணை, குவாலிஃபைடு வீட்டோ என்பது அமெரிக்க அதிபருக்கு மட்டும் பொருந்தக்கூடியது தான் இந்த குவாலிஃபைடு வீட்டோ. அப்போ 1, 2, 3 சரி. அதே போல் வீட்டோ பவரை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் 111. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியானது? குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டும் பண மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். ஆண்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்துதல் உள்ளாகும் பொழுது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். சரியானது கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் முன் பரிந்துரையில் மட்டும் பண மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். சரிதான், அவருடைய அனுமதி பெற வேண்டும். இது சரி. அடுத்து பாருங்கள், பண மசோதா பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் கேட்டாங்கன்னா 110. ஆண்டு நிதிநிலை அறிக்கை 112ன்னு சொன்னல, பண மசோதா 110. நாட்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தல் உள்ளாகும் பொழுது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். இது சரி. நிதி அவசர நிலை ஆர்டிக்கல் 360 படி நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். 352 என்பது தேசிய அவசர நிலை, 356 என்பது மாநில அவசர நிலை. குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. ஆர்டிக்கல் 361 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்ற நடவடிக்கையிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. ஆர்டிக்கல் 361 இதுவும் சரிதான். யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். சரியானா இதுவும் சரிதான். ஓகேங்களா? அப்போ 4 கூற்றுகளுமே சரிதான். 1, 2, 3, 4மே சரிதான். அடுத்த கேள்வி, துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை யாது? கீழவையில் தீர்மானம் இயற்றுவதன் மூலம் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை. கீழவையில் தீர்மானம் இயற்றுவதன் மூலம், இந்திய தலைமை நீதிபதியின் அனுமதி கிடைத்தவுடன், இந்திய தலைமை வழக்கறிஞர் அனுமதி கிடைத்தவுடன் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டிய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை. குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கிறோமோ அதே முறையில் தான் நம்ம இவரையும் பதவி நீக்கம் செய்ய முடியும். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னா ஆர்டிக்கல் 61 பயன்படுத்தி தான் பதவி நீக்கம் செய்வோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இவரையும் நம்ம பதவி நீக்கம் செய்ய முடியும். சாதாரணமெல்லாம் பதவி நீக்கம் செய்ய முடியாது. குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பை மீறி குற்றச்சாட்டுகளுக்கு
அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும்தான் பதவி நீக்க முடியும். அவர் பதவி நீக்கத்துக்கு முன்னாடியே 14 நாட்களுக்கு முன் அவரிடம் நம்ம அதை சொல்ல வேண்டும். 14 நாட்களுக்கு முன்பு எழுத்துப்பூர்வமாக அறிவிப்பு வழங்க வேண்டும். ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. அதில் 1/4 உறுப்பினர்கள் கையெழுப்பமிட வேண்டும். 1/4 உறுப்பினர்கள் கையெழுத்து இட்டால் தான் அந்த தீர்மானத்தையே அவங்க அறிவிக்க முடியும். பின்பு 2/3 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். 2/3 உறுப்பினர்கள். அதன் பிறகு தான் அவரை பதவி நீக்கமே செய்ய முடியும். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தனித்தனியாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். 2/3 உறுப்பினர்கள் தீர்மானத்தில் வாக்களித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினா மட்டும்தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். அந்த தீர்மான அறிவிப்புக்கே 4/1 உறுப்பினர்கள் வாக்கு செலுத்தி அந்த தீர்மானத்தையே நம்ம கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அது நிறைவேற்றத்துக்கு 2/3 உறுப்பினர்கள் தேவை. அந்த தீர்மானத்தை கொண்டு வரத்துக்கே, ஓகேங்களா, நாடாளுமன்றத்தில் கொண்டு வரத்துக்கு 4/1 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. ஆர்டிக்கல் 61 குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்க தீர்மானத்தை பற்றி பேசுது. இதே வழியில் தான் துணை குடியரசுத் தலைவரையும் பதவி நீக்கம் செய்வார்கள். அடுத்த கேள்வி, குடியரசுத் தலைவரின் தடுத்து முறை ஆணை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். சாதாரண மசோதாக்கள் உறுதி செய்தல், நிராகரித்தல், திருப்புதல். சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல், நிராகரித்தல், திருப்புதல் கூடும். எஸ், ஒரு மசோதாவுக்கு, அதாவது சாதாரண மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் அளிக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், திருப்பி கூட அனுப்ப முடியும். சாதாரண மசோதா. பண மசோதாவை உறுதி செய்தல் தான் ஒப்புதல் அளிக்கலாம், நிராகரிக்கலாம், ஆனால் திருப்பி அனுப்ப முடியாது. ஓகேவா? திருப்புதல் கூடாது. அப்போ இதுவும் சரி, ரெண்டுமே சரி தான். மூன்றாவது பாருங்கள், அரசியலமைப்பு திருத்த மசோதாவை உறுதி செய்தல், அனுமதி அளித்தல், நிராகரித்தல், திருப்புதல் கூடும், திருப்பி அனுப்ப முடியாது. ஓகேங்களா? இதற்கு ஒப்புதல் மட்டும்தான் கொடுக்க முடியும். குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு திருத்த மசோதா மீது ஒப்புதல் மட்டும்தான் கொடுக்க முடியும். நிராகரிக்கவோ திருப்பி அனுப்பவோ முடியாது. அப்போது இதுக்கு என்ன சரினா 1, 2 சரி. 1, 2 சரி. 1, 2 சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1, 2 சரி. அடுத்த கேள்வி, குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றிய கூற்றுகளை கவனிக்கவும். அவர் இந்த விவகாரத்தினை மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுகிறார். குடியரசுத் தலைவர் இந்த மன்னிப்பளிக்கும் அதிகாரத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுகிறாரா? தப்பு. ஓகேங்களா? அப்படிலாம் செயல்பட மாட்டார். அவரின் அதிகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டவை அல்ல. இதுவும் தப்பு. நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டது தான். நீதிமன்றம் குற்றவாளியாக அறிவித்தா கூட அவர் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் அவருக்கு உண்டு. அப்போது அப்பாற்பட்டது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, அப்பாற்பட்டது தான். ஓகேங்களா? அப்போ இதுவும் தப்பு. குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருபவருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், இது சரி, கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பதிகாரமாகும். இதுவும் சரி தான். ஓகேங்களா? அப்போது ஆன்சர் என்ன? 3, 4 சரி. 3 மற்றும் 4 சரி. 3 மற்றும் 4 மட்டும் சரி. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை கருதுவோம். தவறான கூற்றை கண்டறிவோம். 1. சட்டமன்ற இயற்றிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லையை வலியுறுத்தியுள்ளது. 2. சட்ட உறுப்பு ஆர்டிகல் 143 கீழ் குடியரசுத் தலைவர் நீத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசிக்கலாம். 3. பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். 4. பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் கால வரையறையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியும்.
ஆன்சர் பாருங்களேன். தவறான கூற்று தானே கேட்டிருக்கேன். சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லையை வலியுறுத்தியுள்ளது. இது சரியானா? சரிதான். ஓகேங்களா, இது சரிதான். ஆர்டிகல் 143 கீழ் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்சநீதிமன்றம் ஆலோசிக்கலாம். இதுவும் சரிதான். பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். தப்பு. ஓகேங்களா, பாராளுமன்றத்திற்கான அதிகாரம் வேறு, சட்டமன்றத்திற்கான இவருக்கான அதிகாரம் வேறு. பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் கால வரையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது. இல்லை, வைத்திருக்கலாம். இதுவும் தப்பு. அப்போ 3 4 தப்பு. 3 4 தப்பு. அடுத்து, கீழ் வருவனவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆர்டிகல் 361, 52, 356, 360 தவறாக பொருத்தப்பட்டுள்ளது கேட்டாங்க. ஆர்டிகல் 361 நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாப்பை பெறுகிறார். எஸ், இது சரிதான். 352 தேசிய நெருக்கடி கால பிரகடனம். இதுவும் சரிதான். 356 மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி. எஸ், இதுவும் சரிதான். 360 நிதி ஆணையம் சொல்லியிருக்காங்க. நிதி அவசர நிலை தான் 360 தப்பாக சொல்லியிருக்காங்க. அப்போது 4 மட்டும் தவறு. ராஜ்யசபாவின் தலைவர் யார்? ராஜ்யசபாவின் தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவின் தலைவர். அடுத்து, கீழ்கண்ட கூற்றை கருதவும். செயலாட்சி அதிகாரம் என்ற கருத்து அரசியலமைப்பால் வரையறுக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவரின் செயலாட்சி அதிகாரம் மத்திய பாராளுமன்ற அதிகாரத்துக்கு இணையான அளவில் செயற்படுத்தப்படக்கூடியதாகும். செயலாட்சி அதிகாரம் என்பது அரசாங்க கொள்கையை தீர்மானிக்கும் அதிகாரத்தையும் உள்ளடக்கியதாகும். குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் குறிப்பானது ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும். இதுக்கு ஆன்சர் இங்கே பாருங்கள். செயலாட்சி அதிகாரம் என்ற கருத்து அரசியலமைப்பால் வரையறுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது தவறு. ஓகேங்களா, இது தவறு. குடியரசுத் தலைவரின் செயலாட்சி அதிகாரம் மத்திய பாராளுமன்ற அதிகாரத்துக்கு இணையான அளவில் செயற்படுத்தப்படக்கூடியதாகும். எஸ், சரி. செயலாட்சி அதிகாரம் என்பது அரசாங்க கொள்கையை தீர்மானிக்கும் அதிகாரத்தை உள்ளடக்கியதாகும். எஸ், இதுவும் சரி. குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் குறிப்பானது ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும். அப்படிலாம் இல்லை. இதுவும் தவறு. ஓகேங்களா, அப்போது 2 3 சரி. 2 3 சரி. அடுத்த கேள்வி, கீழ்காண்பனவற்றில் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது? ஒன்று பாருங்கள். 35 வயது நிறைவு செய்திருக்க வேண்டும். சரி. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதி பெற்றிருக்க வேண்டும். இது தப்பு. குடியரசுத் தலைவர் என்பவர் மக்களவை உறுப்பினராவதற்கு தகுதி பெற்றிருக்க வேண்டும். மாநிலங்களவை துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கு தான் மாநிலங்களவை உறுப்பினர் அதற்காக தகுதி பெற்றிருக்க வேண்டும். அப்போ பி என்பது தவறு. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சரி. ஆதாயம் தரும் பதவியை வகிக்கக்கூடாது. இதுவும் சரி. ஓகேங்களா, அப்போ இதுதான் தவறு. பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வழிவகை செய்கின்றது? 61 நம்மளுக்கு தெரியும். கிளியராக 61ன்னு தெரியும். இன்னொரு ஆர்டிக்கல் என்னன்னா 56(1)B. 56(1)B இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யக்கூடிய வழிமுறை இது. அடுத்த கேள்வி போலாமா? குடியரசுத் தலைவர் பதவிக்காலம். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்வி வரும் போல். ஏன்னா பாருங்கள், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபக்ருதீன் அலி முகமது, வி கிரி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி, ஜாகிர் ஹுசேன். இப்போ இவங்களுடைய பதவி காலத்தை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபக்ருதீன் அலி முகமது 74லேருந்து 77 வரை. 74லேருந்து 77 வரை. வி கிரி 69லேருந்து 74 வரை. 69லேருந்து 74 வரை. நீலம் சஞ்சீவ் ரெட்டி 77லேருந்து 82 வரை. 77லேருந்து 82 வரை. ஜாகிர் ஹுசேன் 67லேருந்து 69 வரை.
3124 3124 ஆன்சர் ஆப்ஷன் சி. ஜனாதிபதிகளின் அதாவது துணை ஜனாதிபதிகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். ஜாகிர் ஹுசேன் இவர் தான் ஃபஸ்ட்டு வருவார். ஜாகிர் ஹுசேன், பிடி ஜெட்டி, கேஆர் நாராயணன், பிஎஸ் ஷா காவட். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஜாகிர் ஹுசேன் வந்து 62லிருந்து 67 வரை, பிடி ஜாட்டி 74, இங்கே ஜெட்டின்னு தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஜாட்டி 74லிருந்து 79 வரை. நாராயணன் வந்து 92லிருந்து 97 வரை, 92லிருந்து 97 வரை. ஷகாவாட் வந்து 2002லிருந்து 2007 வரை. அடுத்த கேள்வி, இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணைய அதிகாரம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறது? குடியரசுத் தலைவர், ஆனால் பாராளுமன்ற நெறிமுறைக்கு உட்பட்டு ஆர்டிகல் 53 உட்பிரிவு 2 இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு தலைமை தளபதியாக குடியரசுத் தலைவர் விளங்குகிறார். இந்த ஆர்டிகல் நோட் பண்ணுங்கள், 53 பிரிவு 2. அடுத்த கேள்வி, இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர், இவங்களாம் தான் இந்த ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்த கேள்வி, ஆர்டிகல் 53, 352, 76, 75. ஆர்டிகல் 53 மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. பொறுத்துக்க தானே? எஸ். அடுத்து 352 தேசிய அவசர நிலை. 76 தலைமை வழக்கறிஞர் நியமனம். 75 பிரதமர் நியமனம். 3142 ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, கீழே காணப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்து இதில் எது தவறான வாக்கியம் என்று கண்டுபிடிக்கவும். அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். பாராளுமன்றத்தின் இரு அவைகளில் உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எவ்வித லாபகரமான தொழிலும் இல்லாமல் அவரை தேர்தல் கல்லூரி தேர்வு செய்கிறது, எலக்டோரல் காலேஜ். பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது தவறு. பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதே சமயத்தில் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உறுப்பினர்களாலும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நியமன உறுப்பினர்கள் இவருடைய தேர்வில் பங்கேற்க மாட்டார்கள். அடுத்து, இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? சாதாரண மசோதா, நிதி மசோதா, அரசியலமைப்புக்கு சட்ட திருத்த மசோதா, மாநில சட்ட மசோதா. நிதி மசோதாவை ரத்து செய்ய முடியாது. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய முடியாது. சாதாரண மசோதாவை ரத்து செய்ய முடியும். மாநில சட்ட மசோதாவை ரத்து செய்கின்ற அதிகாரம் இருக்குது. அப்போ 1, 4 தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது.
நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் சொல்கிறாங்கல்ல, தவறு. ஓகேங்களா, அவருடைய பரிந்துரைக்கு பின்பு தான் தாக்கல் செய்யவே முடியும் மணி பில்லை. இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. இது சரியானா? இது சரி. ஓகேங்களா, ஆர்டிக்கல் 280 படி இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, பின்வரும் எந்தெந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? ஆர்டிகல் 24, 75, 78. ஆர்டிகல் 24, 75, 78. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. இந்திய அரசாங்க சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. இது சரியானா? சரிதான். பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். எஸ், சரி. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். இல்லை, அரசின் தலைவர் தான் குடியரசுத் தலைவர். அரசின் தலைவர் தான் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். இதுவும் தப்பு. அப்போது 1, 2 சரி. 1, 2 சரி. அடுத்த கேள்வி, எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகை செய்கிறது? ஆர்டிகல் 123. ஆர்டிகல் 123 படி தான் அவர் அவசர சட்டத்தை இயற்ற முடியும். ஆனால் 6 வாரங்களுக்குள் அதற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்க வேண்டும். 6 வாரங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். சரிங்க, குடியரசுத் தலைவருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதே போல் நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியுது, நீங்கள் எப்படி படிக்கணும், இதெல்லாமே இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.